தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சுமார் 9:45 மணியளவில் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானம் மூலமாக வருகை தர இருக்கின்றார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கங்கை கொண்டானில் உள்ள சிப்காட் இடத்தில் டாடா சோலார் மின் உற்பத்தி செய்யும் ஆலையை திறந்து வைக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து விக்ரம் சோலார் நிறுவனத்தின் அடிக்கல் நாட்டு விழா. அதனை முடித்துவிட்டு சுமார் 1:15 வண்ணார்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அதன் பின்பு மாலை 5:30 மணி அளவில் பாளையங்கோட்டை மார்க்கெட், காந்தி மார்க்கெட்டை, புதிதாக கட்டப்பட்டுள்ள காந்தி மார்க்கெட்டை திறந்து வைக்கின்றார்கள். அதன் பின்பு சுமார் 7 மணி அளவில் நேருஜி சிறுவர் கலையரங்கத்தில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதனை முடித்துவிட்டு மீண்டும் சுற்றுலா மாளிகைக்கு சென்று ஓய்வெடுக்கின்றார்கள். நாளை காலையில் மீண்டும் மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் கலந்து கொண்டு சுமார் 5000 கோடி மதிப்பிலான திட்டங்களை திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு, நாட்டுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். மதியம் சுமார் 1:15 தூத்துக்குடிக்கு சென்று விமானம் மூலமாக சென்னை சென்றடைகின்றார்கள். நெல்லை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகளும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு அரசின் சாதனைகள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுள்ளன. அந்த காட்சியை தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த 2 நாட்களுக்கும் போக்குவரத்தில் பல மாறுதல்களை காவல்துறையினர் செய்திருக்கின்றார்கள். பொதுமக்களுக்கு சிரமங்கள் வராத அளவிற்கு போக்குவரத்தில் பெரிய மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள். நன்றி.